என் அன்பு பிள்ளையே, நான் தான் உன் அப்பன் ஈசன் வந்திருக்கிறேன். உன் வாழ்வில் பல அதிசயம் நிகழ்த்தவே நான் இப்போது வந்துள்ளேன். என் செல்லமே, நீ தினமும் பக்தி பாடல்கள் ஒலிக்க விட்டு என்னை அழைத்து கொண்டே இருக்கிறாய். அதனால் என் உள்ளம் மகிழ்ந்து கொண்டே இருக்கிறது. என் பிள்ளையே, பக்தி என்பது மிகப்பெரிய பொக்கிஷம். அதனை உனக்கு நிறைய உணர்த்த போகிறேன். அதனை நீ நன்கு உணர்ந்து கொள். நீ தேடும் அனைத்தும் உனக்குள் தான் இருக்கிறது. நீ நாடும் விதத்தில் அது செயல்படும். உணர்வுகளுக்கு அதிக இடமளித்து விட்டால் இவ்வுலகில் உனக்கென்று ஒரு இடம் இல்லாமல் போய்விடும். அந்த நிலை வராமல் உன்னை நான் பாதுகாப்பேன் என் தங்கமே. தேடி தேடி கிடைத்த நல்ல உள்ளம் நீதான், இனி தேடினாலும் கிடைக்காத நல்ல உறவும் நீதான் என்று என்னிடம் நீ கூறிக்கொண்டே இருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அனுதினம் என்னையே மகிழ்ச்சி படுத்தி பார்க்கும் உன் வாழ்வில் அனைத்து சந்தோஷங்களும் தேடி வர நான் அருள் புரிவேன் என் குழந்தையே. மனம் உருகி வேண்டுவோரின் வேண்டுதல் என்றும் வீணாவதில்லை. அதற்கான பலன் நிச்சயம் கிடைத்தே தீரும். உன்னை வீழ்த்த எத்திசையில் எவர் வந்தாலும் சிவ சிவ என்று என்னுடைய வார்த்தையினை கூறு என் பிள்ளையே. பிறகு நடக்கும் அதிசயத்தையும் நீ முழுவதுமாக காண்பாய். உன்னை படைத்த எனக்கு தெரியும் உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று. மனம் தளராதே. நான் என்றும் உன்னை கைவிட மாட்டேன். நான் என்றும் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன். நடக்கும் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை நீ ஒரு நாளில் 21 முறையாவது சொல்ல பழகு. பயம் எதற்கு என் செல்லமே? உன் கரத்தை பிடித்திருப்பது உன் அப்பன் ஈசனின் கரம் என்பதை மறந்து விடாதே. நீ எதிர்கொள்வது எதுவாக இருந்தாலும் அதை தைரியமாக கடந்து செல்ல பழகு. எல்லாம் சரியாகிவிடும். எல்லாமே சில காலம்தான். இனி நடக்கும் அனைத்தும் நன்மையாகத்தான் இருக்கும் என்பதை நம்பு. என் ஆலயத்திற்கு அடிக்கடி வந்து என்னை சந்தித்து என்னோடு பேச சிறிது நேரத்தை ஒதுக்கிக் கொள் என் பிள்ளையே. முடிந்தவரை பிரதோஷம், பௌர்ணமி போன்ற தினங்களில் தவறாமல் என் ஆலயத்திற்கு வந்துவிடு என் செல்லமே. சாதிப்பவர்கள் யாரும் பெருமை பேசுவதில்லை, பெருமை பேசுபவர்கள் யாரும் சாதிப்பதில்லை. இந்த உலகில் அன்பை தருபவர்களை காட்டிலும் அனுபவத்தை தருபவர்கள் தான் அதிகம். எத்தனை சோதனைகள் வந்தாலும் என் அப்பன் ஈசன் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையையும் தைரியத்தையும் மட்டும் விட்டுவிடாதே. வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை தன்னம்பிக்கை மிக்க படிக்கட்டுகளாக மாற்றி வெற்றி பெறுவதும் ஒரு சாதனை தான் என் பிள்ளையே. குறை கூறும் பலருக்கு உத்தமனாய் இருப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு உண்மையாயிரு. நல்ல எண்ணமும் செயலும் எப்போதும் நம் வெற்றிக்கு துணை நிற்கும். கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவேன். அதனால் தன்னம்பிக்கையை மட்டும் எப்போதும் கைவிடாதே என் பிள்ளையே. நடத்தியதும் நீயே, நடத்தி கொண்டிருப்பதும் நீயே. இனி நடக்க போவதும் நன்மையாக இருக்கட்டும் இறைவா என பலமுறை என்னிடம் கூறிக்கொண்டே இருக்கிறாய். குழந்தையே, நான் எப்போதும் உனக்கு மகிழ்ச்சியை மட்டுமே நிறைய அள்ளித்தரப்போகிறேன். அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு என் பிள்ளையே. ஓம் நமச்சிவாய என்று மனம் உருகி வேண்டுவோரின் வேண்டுதல்கள் என்றும் வீணாவதில்லை. என் செல்லமே, நீ தேடும் உன் அப்பன் ஈசன் நான் உனக்குள் தான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே. என்னை நாடி வந்தால் நான் தேடி வருவேன். என்னை ஒரு நொடி நினைத்தால் நான் ஒவ்வொரு நொடியும் உன்னோடு இருப்பேன். செய்த பாவங்கள் கேள்வி கேட்கும், செய்த புண்ணியங்கள் பதில் சொல்லும். செய்த தவறுகளுக்கு தண்டனை கிடைத்தே தீரும். அந்த பிடிக்குள் நீ போகக்கூடாது என்று உன்னை பாதுகாக்க நான் உன்னோடு இருந்து வழி நடத்துவேன். என் செல்லமே, பயப்படாதே. எந்த நிலை வந்தாலும் அன்பு நிலை மறவாதே. எவரால் வரும் கஷ்டமும் என் ஐயன் சிவனால் சரியாகும் என முழு பொறுப்பையும் என்னிடம் கொடுத்து விடு. நான் பார்த்து கொள்கிறேன். எதையெல்லாம் வேண்டும் என்று என்னிடம் கேட்டாயோ அதை விட அதிகம் நான் உன்னிடம் கொடுத்தே தீருவேன். ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை எப்போதும் சொல்லிக் கொண்டே இரு. எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கையும் அழகாகும் என் பிள்ளையே. அன்பு வேறு, உன் அப்பன் ஈசன் வேறு இல்லை என்பதை உணர்ந்து கொள். அன்பே சிவம், அதை உணர்வதே வரம். நீ சந்திக்கும் சோதனைகளுக்காக சோர்ந்து விடாதே. தெய்வம் நல்லவர்களை சோதிக்கும், ஆனால் ஒருபோதும் கைவிடாது என்பதை உணர்ந்து கொள் என் பிள்ளையே. உன் கவலைகளை தாங்கும் சுமை தாங்கியே என் இறைவன் ஈசன் என பிறருக்கும் எடுத்து கூறு. இப்பிறப்பின் நோக்கம் உன் அப்பன் சிவனை வணங்குவது என எண்ணி அனைத்தையும் உன் வசப்படுத்திக் கொள் என் செல்லமே. அன்பே சிவம், அதை உணர்ந்து வாழ்வதே தவம் என்று மற்றவர்களுக்கும் புரியும்படி எடுத்து கூறு என் பிள்ளையே. நீ மகிழ்ச்சி பெற்றால் எனக்கும் சந்தோஷம். அதேபோல் நீ மற்றவர்களை மகிழ்ச்சி படுத்தி பார்க்கும் போது நான் அதனை கண்டு இன்னும் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். காத்திரு, உனக்கான காலமும் நேரமும் கைகூடி வரும்போது எதற்கும் அஞ்சாதே.
எங்கும் நிறைந்துள்ளது என் ஐயன் ஈசன் மகிமை என்று உன் ஆழ் மனதிற்கு எடுத்துச் சொல். அடுத்தவனை நம்பி வாழவே கூடாது. அவன் ஒவ்வொரு தருணத்திலும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கத்தான் செய்வான். அதனால் அதுவே உன் வாழ்க்கையாக மாறும்படி உருவாக்கி கொள்ளாதே. படைத்தவன் என்னை நம்பி நல்ல செயல்களையும் நற்பண்புகளையும் கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இரு. வெற்றியின் கனியை நீ எளிதில் அடைய நான் உன்னை வழிநடத்தி அழைத்துச் செல்வேன். பிறரை அழிக்க நினைப்பவன் அவன் அழிவுக்கு அவனே வழிவகை செய்கிறான் என்பதை உணர்ந்துவிடு. ஒவ்வொரு அனுபவமும் வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்ள இறைவன் நமக்கு கற்பிக்கும் பாடம் என மற்றவர்களுக்கும் எடுத்து கூறு என் செல்லமே. கடல் நீரானது ஒருவருக்கு மட்டும் சொந்தமல்ல என் குழந்தையே. அதே போல் உன் மனதில் உள்ள நல்ல எண்ணங்களை மற்றவர்களும் கற்றுக்கொள்ள உதவியாக இரு என் செல்லமே. அத்துடன் நீ வெகு நாட்களாக என்னிடம் வைத்த கோரிக்கை ஒன்று இப்பொழுது நடக்க ஆரம்பிக்க போகிறது என் பிள்ளையே. அதனை நீ மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொள்ளும் நேரம் நெருங்கிவிட்டது. நீ அதற்கு தயாராக இரு. என் மீது நீ நம்பிக்கை வைத்து விட்டால் எதற்காகவும் வருந்த வேண்டிய அவசியமே இல்லை என் செல்லமே. உன் அப்பன் ஈசன் நான் இருக்கிறேன். இனி நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க நான் ஆசீர்வதிப்பேன் என்பதை மறவாதே. எப்போதும் நேர்மை, கடமை, பொறுமை இவற்றை உன் வசமாக வைத்துக் கொள்ளேன் செல்லமே. இந்த உலகில் உன்னை சுற்றி நடப்பதெல்லாம் உன் நன்மைக்காகத்தான் என்பதை நீ புரிந்து கொள். விரைவில் உயர்ந்த நிலைக்கு வருவது பெரிய விஷயம் அல்ல. எப்போதும் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும். அதுவே பெரியது என் பிள்ளையே. உறவினர்களை பற்றி நினைத்தே காலத்தை வீணடிக்காதே. உறவினர்கள் உனக்கு உதவ மாட்டார்கள். நீ உன் மனதை நிர்வகிக்க கற்றுக்கொள். அதுவே எப்போதும் உனக்கு சிறந்த உதவியாக இருக்கும். இதுவரை நீ அனுபவித்த உன் கஷ்டம் உன் கர்ம வினை என்று உணர்ந்து இனி வரும் காலம் மகிழ்ச்சியாகத்தான் இருக்க போகிறது என்று சந்தோஷமாக இரு என் பிள்ளையே. இறைவன் நீ வேண்டுவதையெல்லாம் தருபவர் அல்ல. ஆனால் உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை நிச்சயம் தருபவர் என்று உன் ஆழ் மனதிற்கு எடுத்துச் சொல். உன்னை பற்றி யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும். 100 பேரின் வாயை மூட முயற்சிப்பதை விட உன் காதுகளை மூடிக்கொள்வதே மிகச் சிறந்தது. நீ செய்யும் தர்மம் நிச்சயம் உன் குலத்தை காக்கும் என் பிள்ளையே. தூய்மையான உன் அன்பு உன் மன ஆலயத்திற்கு என்னை அழைத்து வந்து விட்டது. இனி உனக்கு வசந்த காலம் மட்டுமே. உன்னை தேடி பல உறவுகள் வருவார்கள். இனி நீயாக யாரையும் தேடி போக வேண்டியதில்லை. நானே உன்னை தேடி வந்து விட்டேன். நான் என்றும் உன்னுடன் தான் இருக்கிறேன் என் தங்கமே. இவர்கள் ஏன் இப்படி என்று நினைத்து வருந்துவதை விட இவர்கள் இப்படித்தான் என்று விலகி விடுவது நிம்மதி என் செல்லமே. பக்தி என்பது மிகப்பெரிய பொக்கிஷம் என ஒவ்வொரு நொடியும் நினைத்து கொண்டே இரு. அடுத்தவர் 1000 வழிகளில் வாழலாம். ஆனால் உனக்கென ஒரு சிறந்த வழியை நீ தேர்ந்தெடுக்கும் வரையிலும் வெற்றி என்பது உனக்கு ஒரு கிடைக்காத பொக்கிஷமே என் தங்கமே. நல்லது நினைத்து நல்லது செய்தால் நல்லதே நடக்கும். வெறும் பெருமைக்காக எதையுமே செய்யாதே. உன் மன நிறைவுக்காக பிடித்ததை பெருமையோடு நல்லதாகவே செய். சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கையே முடிந்து விடாது. ஏதோ ஒரு காரணத்தால் இறைவன் உன்னை காப்பாற்றி இருக்கிறார் என்று மகிழ்ச்சி கொண்டு அதை மற்றவர்களுக்கும் புரியவே என் பிள்ளையே. உன் மூலமாகவும் மற்றவர்களுக்கு நன்மையை செய்வேன். உன்னை காயப்படுத்தியவர்களை திட்டி தீர்க்காதே என் பிள்ளையே. எல்லோரையும் மன்னிக்க பழகு. அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளும் தருணம் உருவாகும். நீ எப்படி யோசிக்கிறாயோ அப்படித்தான் உன் வாழ்வும் அமையும் என்பதில் கவனமாக இரு என் பிள்ளையே. உன்னை உன் வாழ்வில் எப்படியெல்லாம் உயர்த்த வேண்டும் என்பதை நான் அதிகம் சிந்தித்துக் கொண்டேதான் இருக்கிறேன். பிரார்த்தனை செய். என் அப்பன் ஈசன் எல்லாம் பார்த்துக் கொள்வார் என என்னிடம் சொல்லிவிட்டு நிறைய தர்மத்தை செய்ய பழகு. நான் இன்னும் நிறைய நேரம் உன்னிடம் செலவிட விரும்புகிறேன். நான் மறுப்பதை யாராலும் கொடுக்க முடியாது. நான் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது. எல்லோரையும் உருகி நேசி, ஆனால் கரைந்து விடாதே. பணிந்து செய், ஆனால் யாருக்கும் அடங்கி விடாதே. எல்லோரிடமும் பழகிக்கொள், ஆனால் யாரையும் நம்பிவிடாதே. உன்னிடம் இருப்பதை மற்றவர்களுக்கும் கொடு, ஆனால் நீ அனைத்தையும் இழந்து விடாதே. கவலை கொள், ஆனால் உடைந்து விடாதே. இவை அனைத்தும் உன் ஈசன் வாக்கு. நீ கேட்ட அனைத்தும் உனக்காக ஆயத்தமாக இருக்கிறது. உனக்காக எடுத்து வைக்கப்பட்டது என்றும் உனக்கானது. தாமதமானாலும் உனக்கு தரமானதாக கிடைத்தே தீரும் என் பிள்ளையே. அன்பும் பாசமும் நிறைந்த இடமாக உன்னை சுற்றிலும் இருக்கும்படி பார்த்துக்கொள். என் அன்பு பிள்ளையே, நீ வெளியில் சென்று விட்டால் அப்போதும் நான் உன் கூடவே துணை நின்று உன்னை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன். பெரிய பிரச்சனைகள் உன்னை நாடி வரும்போது அதனை தவிடு பொடி ஆக்கி கொண்டேதான் இருக்கிறேன். அதனை உனக்கு பலமுறை உணர்த்தியும் உள்ளேன். உன்னை சுற்றி எப்போது வெளிச்சமாக வைத்துக்கொள். வெளிச்சம் மகிழ்ச்சியை தரும். இருட்டு எப்போதும் பிரச்சனைகளைத்தான் தரும் என்பதை புரிந்து கொள்.
நீ செல்வ செழிப்பாக வாழ நான் ஆசீர்வதிப்பேன். எப்போதும் உற்சாகமாக இருக்க நான் வழிவகுப்பேன். உன்னை ஆட்டி படுத்த பிரச்சனை ஒன்று முடிவுக்கு வந்துவிட்டது என் தங்கமே. உன் எதிர்மறை எண்ணங்கள் தான் உன்னை முன்னேற விடாமலும் உன்னை தெளிவில்லாமலும் வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அது ஒரு மாய பிம்பம் என புரிந்து கொள். உன் வீட்டில் இனி பஞ்சமே வராது. ஒருபோதும் ஆறுதல்களை அடுத்தவர்களிடம் தேடாதே. உனக்கு நீயே ஆறுதலாக இருந்து விடு என் செல்லமே. உன் மனம் குளிரும் மங்கள செய்தி உன்னை தேடி வரப்போகிறது. இதுவரை நீ கண்ட ஏமாற்றங்களை அனுபவ பாடமாக எடுத்துக்கொண்டு கடந்து செல். எதை கேட்டு நீ என்னிடம் வந்தாயோ அது சீக்கிரமே உன்னை வந்தடையும். சில பேருக்கு போதிக்கும் போது புரியாத சில வாழ்க்கை பாடங்கள் வாழ்க்கையில் பாதிக்கும் போதுதான் புரியும். அதுபோல் ஒரு விஷயம் புரியாதவர்களுக்கு நீ புரிய வைக்க கஷ்டப்படாதே. அது அவர்களுக்கு புரியும் போது புரியட்டும் என்று விட்டுவிடு. நீ என்றும் மன நிம்மதியுடனும் மன ஆரோக்கியத்துடனும் இருக்க பழகிக்கொள். தடங்கல்கள் ஏன் வருகிறது, அதனை எப்படி சமாளிப்பது என தவிக்காதே. அதற்கு நீ காரணமில்லை, உன் கர்ம வினையின் வேலை. அதனை முடித்து வைப்பதே என் வேலை. நீ இப்போதே மகிழ்ச்சியோடு இருக்க ஆரம்பித்து விடு என் செல்லமே. மற்ற அனைத்தையும் உன் ஈசன் நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் சந்தோஷம் இனி உன் பக்கம். என் பிள்ளையே, நான் எப்போதும் துணை நின்று உன்னை பாதுகாத்து வருவேன். நீ எப்போதும் என்னை நினைத்து கொண்டே இருக்கிறாய். அதனால் தான் இப்போது உன்னிடம் பேச வந்துள்ளேன் என் செல்லமே. நீ மற்றவர்களை மன்னிக்கும் குணத்தை அதிகமாக வளர்த்துக்கொள். அதை நீ பழகி கொண்டால் நான் இன்னும் மகிழ்ச்சி அடைவேன் என் பிள்ளையே. நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு ஒருபோதும் வேண்டாம். எப்போதும் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். நீ எப்போதும் மன தைரியத்துடன் இரு. என் மனம் என் அப்பன் ஈசனிடம் உள்ளது என நினைத்துப்பார். அப்போது புரியும், உன்னை படைத்தவனும் நானே, உன்னை செயல்படுத்துபவனும் நானே என்பது. என் செல்லமே, நீ என் ஆலயத்திற்கு வந்தால் என்னிடம் மட்டுமே நிறைய பேச வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். என் ஆலயத்தில் பிரதோஷம், பௌர்ணமி போன்ற தினங்களில் 10 நிமிடமாவது உன் மனதினை ஒருநிலைப்படுத்தி சிவசிவ என்று சொல்லிக்கொண்டே இரு என் பிள்ளையே. அப்போதே உன் மனபாரம் எல்லாம் காணாமல் போய்விடும். ஒருவேளை என் ஆலயத்திற்கு வர முடியாமல் உனக்கு தடைகள் வந்தால் கலங்காதே. மறுமுறை கண்டிப்பாக உன்னை என் ஆலயத்திற்கு கட்டாயம் வர வைப்பேன். தடைகள் வருவதும் அதனை களைவதும் என் வேலை என்பதை நீ உணர்ந்து கொண்டால் போதும். அறிவும் சிவமே, அறிந்ததும் சிவமே என நீ அடிக்கடி கூறுவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது என் பிள்ளையே. நம்பிக்கை என்றால் அது உன் ஈசன் கை மட்டும்தான். ஆதரிக்கும் கை, அரவணைக்கும் கை, என் அப்பன் ஈசன் கை என என்னிடம் உன் பிரச்சனைகளை விட்டுவிடு. அதனை நான் பார்த்து கொள்கிறேன். எப்போதும் உன் நினைவாய் இருக்க வேண்டும். தப்பாமல் உன் நாமத்தையே உச்சரிக்க வேண்டும். முப்பொழுதும் உன் அடிகளையே துதிக்க வேண்டும். ஒரு கணம் பொழுதும் உன்னை மறவாதிருக்க வேண்டும் சிவனே என என்னை மீண்டும் மீண்டும் உன் பக்கம் வரவழைத்துக் கொண்டே இருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என் செல்லமே. உன்னை விரும்பாத ஒன்றை நெருங்காதே. உன்னை மட்டுமே விரும்பிய என்னை மறவாதே. இது ஈசன் வாக்கு என்பதை எப்போதும் நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளையே. உன் அப்பன் ஈசனை நம்பியோருக்கு சோதனைகள் உண்டு, ஆனால் ஒருபோதும் தோல்வியே இல்லை. இந்த சிவனிடம் கையேந்திய என் பிள்ளைகளை நான் வேறு யாரிடமும் கையேந்தி நிற்கும் நிலையில் விட்டுவிட மாட்டேன் என்பதை உன் மனதில் பதியவை என் பிள்ளையே. உன் மனதுதான் உன்னுடைய முதல் வழிகாட்டி. அதனை நீ முழுவதுமாக புரிந்து கொள்ளும் தன்மையை பெற நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். என் பிள்ளையே, என் சக்தியை, என்னுடைய அனுகிரகம் இருந்தால்தான் நீ உணர முடியுமே தவிர மற்ற எல்லோராலும் தெய்வ சக்தியை உணரவே முடியாது. கடவுள் இல்லை என்று சொல்லி கடவுள் பெயரை சொல்லும் கூட்டம் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்கிறது. அவர்கள் அப்படி இருப்பதினால் எனக்கு ஒரு நஷ்டமும் ஏற்படுவதில்லை. என் சக்தியினை உணர அவர்களுக்கு சில காலம் தேவைப்படுகிறது என்பதுதான் உண்மை என் பிள்ளையே. கடவுள் இல்லை என்று சொல்பவர்களிடம் சொல். விரலின் மேல் பாகம் கூட என் சிவலிங்கத்தின் அம்சம்தான் என்று எடுத்து கூறி உணரவை. நீ என்னிடம் ஒவ்வொரு சோதனையிலும் ஒன்றை புரிய வைக்கிறாய். நானும் கற்றுக்கொள்கிறேன். நன்றி என் ஐயனே என கூறிக்கொண்டே இருக்கிறாய். அப்போது எனது மனம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது என் பிள்ளையே. என் பிள்ளைக்கு எவ்வளவு புரிதல் இருக்கிறது என நான் மிகவும் பெருமை அடைகிறேன். மீன் கூட தூண்டிலுக்கு தப்பும், வாயை மூடிக்கொண்டிருந்தாள். அதுபோல் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி எவரிடமும் பயந்து பதில் சொல்லும் நிலை உனக்கு ஏன் என் பிள்ளையே? உன் தகுதியை நீ உயர்த்தி கொண்டே இரு. உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கே பலவீனமாகவும் இழப்பாகவும் இருக்கும். செயற்கை சிவமானால் உன் வாழ்க்கை வளமாகும் என மற்றவர்களுக்கு எடுத்து கூறி நீயும் அளவில்லாத மகிழ்ச்சியை பெற்றுக்கொள் என் பிள்ளையே. படைத்தவனே வந்து பாடங்கள் எடுத்தாலும் புத்தியை இழந்தவனுக்கு புரிய போவதில்லை. பாவங்கள் என்னும் பாதையில் அவன் பயணத்தை நிறுத்தப் போவதும் இல்லை. அந்த சூழ்நிலையில் நீ சிக்கிக் கொள்ளக் கூடாது என்று பல வழிகளில் உனக்கு பாதுகாப்பு அளித்துக் கொண்டே இருக்கிறேன். பல சூழ்நிலைகள் உன்னை எப்போதும் பயமுறுத்த காத்து கொண்டிருந்தாலும் நீ சிவ சிவ என கூறினால் அந்த சூழ்நிலை உடைந்து சிதறிவிடும் என் பிள்ளையே.
இடைவிடாத இறை சிந்தனையே தியானம், தியானம் தீவிரமடைதலே தவம், தவத்தின் பரிபூரண முடிவே முக்தி. பக்தி ஆன்மீகம் என்று துவங்கிவிட்டால் நீ குடும்பத்தில் அக்கறைப்பட மாட்டாய் என்று கூறி பல பேர் உன்னை பயமுறுத்துவார்கள். ஆனால் அப்படி ஒன்றும் இல்லை என் தங்கமே. பிரபஞ்ச ஆற்றல் எப்படி இயங்குகிறதோ அப்படித்தான் பக்தியும். ஒவ்வொருவருக்கும் ஒரு பக்தி பாடம் வைத்துள்ளேன். அவ்வாறுதான் நீயும் செயல்படுவாய். நன்மை மட்டுமே உன்னை வந்தடையும் என்பதை நினைவில் வை. உன் பயத்தை என்னிடம் கொடுத்துவிட்டு தைரியத்தை அதிகமாக பெற்றுக்கொள்ளேன் தங்கமே. மனமுருகி வேண்டுவோரின் வேண்டுதல்கள் என்றும் வீணாவதில்லை. யார் கைவிட்டாலும் உன் அப்பன் ஈசன் நான் என்றும் உன்னை கைவிட மாட்டேன். நீ சிவ சிவ என்றும் ஓம் நமச்சிவாய என்றும் கூறிக்கொண்டே இரு. அப்போது உனக்குள் ஒரு புது ஆற்றல் பிறப்பதை நீ முழுவதுமாய் உணர்வாய் என் பிள்ளையே. இமைகள் இரண்டும் மூடியே இருந்தாலும் விழிகள் இரண்டும் காண்பது உன்னையே இறைவா என என் ஆலயத்திற்கு வந்து நீ பேசியது என் மனம் குளிரும்படி செய்துவிட்டது. மிக்க மகிழ்ச்சி என் பிள்ளையே. உன் உள்ளத்தில் சிவம் என்னும் என் நாமத்தின் ஒளி எழுந்தால் உன் வாழ்வில் இன்பம் ஒளிர்வது நிச்சயம் என் பிள்ளையே. நீ யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றி விடலாம். ஆனால் உன் மனசாட்சிக்குள் வாசம் செய்யும் என்னை ஒருபோதும் உன்னால் ஏமாற்றவே முடியாது என ஒவ்வொரு நொடியும் நினைக்கும்படி நான் உனக்கு உணர்த்தி கொண்டே இருப்பேன். அப்போதுதான் நேர்மை, அன்பு, பொறுமை, கருணை ஆகியவற்றை உன்னிடம் நான் கொடுப்பேன். பல அதிசயங்களை நீ உணர்ந்து நன்றி சொல்லும் காலம் வந்துவிட்டது என் பிள்ளையே. உன் கனவிலும் மனித ரூபத்திலும் உனக்கு பல வழிகளில் உன் அப்பன் ஈசன் நான் துணையாக இருக்கிறேன் என்பதை உனக்கு உணர்த்தி கொண்டேதான் இருக்கிறேன். வறுமை என்னும் வெள்ளத்தில் வாடுவதாக நீ ஏன் புலம்புகிறாய்? அதனை சில நாட்களில் வேறு ரூபமாக நான் மாற்றி அமைக்கத்தானே போகிறேன். வறுமை என்பது ஒரு பாடம். நீ பல பேருக்கு பண உதவி செய்யும் காலம் விரைவில் வரத்தான் போகிறது. அதற்கு நீ என் மீது நம்பிக்கை வை. உன் தன்னம்பிக்கை என்னும் படிக்கட்டுகளில் நீ மேலே ஏறி வர நான் வழிவகுப்பேன். கடவுளை விட பெரியவன் இந்த உலகில் யாரும் இல்லை என்று மற்றவர்களுக்கும் புரியவை. புறம் பேசுபவர்களை புறம் தள்ளிவிட்டு உன் மனம் சொல்கின்ற வழிகளில் நீ முன்னேறி சென்று கொண்டே இரு. புறம் பேசுபவர்களுக்கு உன் பின்னால் நின்று கொண்டு பேச மட்டுமே தெரியும். முன்னால் நின்று வழிகாட்ட அவர்களுக்கு தெரியாது. என் பிள்ளையே, வாசனை மிகுந்த பன்னீர் கலந்த சந்தனத்தை நெற்றியில் திலகமாக இடுவதற்கும் அதில் வாசனை நிறைந்த திருநீரை பூசுவதற்கும் பழகிக்கொள். அது உனக்கு தேவையான பண ஈர்ப்பை எளிதில் கொண்டு வர வழிவகுக்கும். திலகத்தில் வாசனை நிரம்பிய தாழம்பு குங்குமத்தை பயன்படுத்த பழகு. நீ பயன்படுத்தும் ருத்ராட்சை மாலையை பன்னீரும் திருநீரும் கலந்த திரவத்தில் சிறிது நேரம் ஊற வைத்து அதன் பிறகு நமச்சிவாய என கூறி அணிந்து கொள். பல நன்மைகள் தரும் மாற்றங்களை நீ காண தொடங்குவாய். இவற்றை எல்லாம் பிரதோஷம், பௌர்ணமி போன்ற தினங்களில் தவறாமல் கடைபிடிக்க பழகிக்கொள். உன் அப்பன் ஈசன் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையிலும் பல மந்திர சொற்கள் அடங்கியுள்ளன என்பதை தெரிந்து கொள். நீ எல்லா மகிழ்ச்சியினையும் பெற்று நலமாக வாழ நான் ஆசிர்வதிப்பேன். உண்மையில் உன் சந்தோஷம்தான் என் சந்தோஷம் என்பதை உனக்கு உணரவும் வைப்பேன் என் தங்கமே. எது நடந்தாலும் நீ எப்போதும் நிம்மதியாக இரு. அனைத்தையும் உன் அப்பன் ஈசன் நான் பார்த்து கொள்கிறேன். என் செல்லமே, கவலைப்படுவதன் மூலம் எதையும் மாற்ற முடியாது. ஆனால் நீ என் மீது அனைத்து நம்பிக்கையும் வைப்பதன் மூலம் எதுவும் மாறாமல் இருக்காது என்பதை புரிந்து கொள். என்னை தவிர யாரையும் வணங்க கூடாது என்பவனல்ல இறைவன். நீ எதை வணங்கினாலும் அதில் நான் இருப்பேன் என்பவன் தான் இறைவன். என் பிள்ளையே, உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று என்னிடம் சொல்லிக் கொண்டே இருக்காதே. உனக்கு துணையாக இருப்பது எவ்வளவு பெரிய கடவுள் என்று உன் சோதனையிடம் சொல். அந்த சோதனை மறுகணமே காணாமல் போய்விடும். மனிதர்கள் உண்மையில் ஆச்சரியமானவர்கள். கையேந்தி பிரார்த்திக்கும் போது நான் அருகில் இருப்பதாக உணர்கிறார்கள். பாவம் செய்யும் போது மட்டும் நான் தூரத்தில் இருப்பதாக நினைத்து விடுகிறார்கள். நீ எங்கு சென்றாலும் நான் உன்னோடுதான் இருக்கிறேன். நீ யாருடைய மனமும் நோகும்படி எந்த செயலும் செய்து விடாதே. அதைவிட பெரிய பாவம் வேறு எதுவும் இல்லை. என் பிள்ளையே, நீ கஷ்டப்பட்டதும் கண்ணீர் விட்டதும் எனக்கு தெரியும். என்னை முழு மனதோடு நம்பு. உன் வாழ்க்கைக்கு ஒரு வழி பிறக்கும். நான் சொன்ன அனைத்தையும் கேட்டு அப்படியே பின்பற்றினால் நன்மைகள் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதை மறவாதே. நல்லவைகளை அதிகமாக நினைக்க பழகு. நீ ஒவ்வொரு முறை சாப்பிடும் போதும் உணவிற்கு நன்றி கூறிவிட்டு சாப்பிட பழகு என் பிள்ளையே. வெறும் யோசனை மட்டுமே செய்து கொண்டிருந்தால் இங்கு எதுவும் மாறிவிடாது. பெரியதாக யோசி, சிறியதாக தொடங்கு. ஒரே நாளில் உயர்ந்து விட முடியாது. தோல்வி வந்து விடுமோ என்று பயம் கொள்ளாதே. வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி என உன் முயற்சியை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இரு. மிக பெரிய வெற்றிகள் எளிதில் உன்னை தேடி வரும். எதற்கும் சோர்ந்து போகாதே. அடைப்பட்டிருப்பது ஒரு வழிதான். ஆனால் நீ செல்வதற்கு இன்னும் 1000 வழிகள் இருக்கின்றன என்பதை புரிந்து கொள். உன் கோபம் எல்லோருக்கும் திமிராகத்தான் தெரியும்.
ஆனால் யாருக்கும் தெரிவதில்லை அது உன் வேதனையின் வெளிப்பாடு என்று. அவர்களுக்கு தெரியவில்லை என்றால் என்ன, எனக்குத்தான் உன்னை பற்றி முழுவதுமாக தெரியுமே. நீ கோபப்பட்டால் அதிகமாக மன்னித்து விட்டாய் எனவும், அமைதியாக இருந்தால் நிறைய மன்னிக்க போகிறாய் எனவும் எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனை மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன் ஐயன் சிவன் மீது உன்னுடைய அனைத்து பாரத்தையும் ஒப்படைத்து விடு. உன் அப்பன் ஈசன் நான் பார்த்து கொள்கிறேன். யாருமே நேர்மையாக இல்லையே என்று வருந்தாதே. நேர்மை என்பது மிக அரிதான பொக்கிஷம். அதை சில கீழ்த்தரமான மனிதர்களிடம் எதிர்பார்த்து ஏமாந்து நிற்காதே. உன்னை வீண் காகிதமாக எவர் நினைத்தாலும் உன்னை மிக உயரத்தில் பறக்கும் பட்டமாக நான் மாற்றி காட்டுவேன். உன்னை ஏளனமாக நினைத்தவர்கள் கூட உன்னை தலை நிமிர்ந்துதான் பார்க்க வேண்டும். எல்லோரிடமும் அன்பாக பழகுவதை விடவும் அளவாக பழகு. அப்போதுதான் மற்றவர்களால் நீ காயப்படாமல் இருப்பாய். காலம் மாறும் என கற்பனையில் காத்திருக்காதே. நீ முயற்சி செய்யாமல் இங்கு எதுவும் மாறாது என்பதை உனக்கு நான் உணர்த்தி கொண்டேதான் இருக்கிறேன். என்னை மனதில் வைத்து உன் முயற்சிகளை முன்னெடுத்து செல். வெற்றிகள் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். உன்னை தூக்கி எறிந்த பிறகுதான் சிலருக்கு புரியும் நாம் தூக்கி எறிந்தது கல்லை அல்ல வைரத்தை என்று. அவர்களுக்காக வருந்தி ஒருபோதும் உன் வாழ்வை வீணடிக்காதே. ஏமாற்றுபவர்கள் ஏமாற்றிக் கொண்டேதான் இருப்பார்கள். நீ யாரிடமும் ஏமாறாமல் இருக்கவும், ஒவ்வொரு நொடியும் அதிக பாதுகாப்புடனும் மன தைரியத்தோடும் வாழ நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆலயம் சென்றாலும் நிம்மதியில்லை, வீட்டிலும் நிம்மதியில்லை என்று நீ புலம்பிக் கொண்டே இருக்காதே என் பிள்ளையே. நீ ஆலயம் சென்று வந்தால் உன் கர்ம வினைகள் குறைந்து கொண்டே போகும் என்பதை உறுதியாக நம்பு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. 9 பிரதோஷம் அல்லது பௌர்ணமி என கணக்கு வைத்துக் கொண்டு தொடர்ந்து ஆலயத்திற்கு சென்று வா. அதன் பின் உன் வாழ்வில் பல மாற்றங்களை நீ உணர ஆரம்பித்து விடுவாய். உன் வீட்டில் தேவையில்லாத எதிர்மறையான வார்த்தைகளை பேசாதே. எப்போதும் நல்ல வார்த்தைகளை அதிகமாக பேச பழகு. நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் துன்பம் என்பது பனித்துளி போல. என் பார்வையின் வெளிச்சம் பட்டதும் அது நொடி பொழுதில் காணாமல் போய்விடும். உன் சிவன் நான் மட்டும்தான் உனக்கு அனைத்து சந்தோஷங்களையும் தர முடியும் என்பதை முழுமையாக நம்பியிரு. அதுதான் உனக்கு பல நன்மைகள் உன்னை தேடி வர வழிவகுக்கும். நீ நினைத்தது அனைத்தும் நடக்கும் என் பிள்ளையே. நான் உன் இல்லத்தில் வந்து அமர்ந்து விட்டேன். இனி நீ கேட்டது அனைத்தும் கிடைக்கும். நினைத்தது எல்லாம் நடக்கும். சந்தோஷமாக இரு. உன் கஷ்டம் தீர்ந்து இன்பமான புதிய விடியல் உனக்கு பிறந்து விட்டது என முழுமையாக நம்பு. என் ஆலயத்தில் உள்ள ஜீவராசிகளுக்கு தானியங்களை கொடுத்து அதன் பசியை போக்கு. அது பல நன்மைகளை உனக்கு விரைவாக பெற்றுத்தரும். இனி உன் வாழ்க்கை என் கையில். உன் சந்தோஷம் இனி என் கையில். இனி உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். உன் வாழ்வில் இனி மகிழ்ச்சி மட்டுமே நிறைய பெற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் கவலைப்படாதே. உன்னை ஜெயிக்க வைக்க உன் ஈசன் நான் இருக்கிறேன். உன்னிடம் ஒன்று சொல்கிறேன். என் பக்தி உன்னிடம் அதிகம் இருந்தால்தான் என் மந்திர வார்த்தைகளை உன்னால் கேட்கவே முடியும். வாழ்வில் இனி மற்றவரிடம் நீ அஞ்சியும் வாழப்போவதில்லை. யாரையும் கெஞ்சியும் வாழப்போவதில்லை. இனி எப்போது மன தைரியத்தோடு வாழப்போகிறாய் என்று நினைவில் வை என் பிள்ளையே. உன் வாழ்வில் தொடர்ச்சியான மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்றால் அதற்கு நீ பல விதிமுறைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியது மிக அவசியம். அவைகளை சொல்கிறேன், கவனமாக கேள் என் பிள்ளையே. பக்தி என்பது இன்று உன்னிடம் இருக்கிறது என்றால் அது என் ஆசீர்வாதத்தால் தான் உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள் என் பிள்ளையே. நீ என்னை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் நான் உன்னை நோக்கி 1000 அடி எடுத்து வைப்பேன் என் செல்லமே. உன்னிடம் பக்தி அதிகமானால் வாழ்க்கையை நீ அழகாக உருவாக்கி கொண்டு இன்பமாக வாழலாம் என் பிள்ளையே. உன் எண்ணம் சிவமானால் உன் வாழ்க்கை ஒளிமயமாகும். உன்னை வாழ்வில் மிக உயரத்தில் தூக்கி வைப்பதும் நானே. நீ துவண்டு போய் விழுந்து விட்டால் உன்னை தூக்கி சுமப்பதும் நானே. நம்பிக்கையுடன் இரு. உன்னுடன் உன் நிழலாய் நான் எப்போதும் வருவேன். நீ எப்போதும் மன தைரியத்தோடு வாழ பழகு என் பிள்ளையே. உன் மனது யார் மீதும் பொறாமைப்படாமல் இருப்பதும், யாரேனும் கஷ்டப்பட்டால் அவர்களுக்காக நீ என்னிடம் வேண்டுவதும் உன்னிடம் நேர்மறையாற்றல் அதிகமாக உள்ளது என்பதற்கான அடையாளங்கள் தான். நீ தெய்வ ஆற்றலை அதிகம் பெற்றுவிட்டாய் என்பதையும் இனியும் அதிகமாக பெறப்போகிற அதிர்ஷ்டகரமான பிள்ளை நீ என்பதையும் உணர்ந்து கொள். என்னிடம் எதுவும் கிடைக்குமா என்று கேட்காதே. உனக்கு தேவையான அனைத்தும் என்னிடம் கிடைக்கும் என நம்பு. நடக்குமா என கேட்காதே. உனக்கு சந்தோஷம் தரும் அனைத்தும் நடக்கும் என நம்பு. முடியுமா என கேட்காதே. என் ஆசீர்வாதத்தால் உன்னால் அனைத்தும் முடியும் என நம்பு. இவை அனைத்தும் உனக்கு நான் நடத்தி தருவேன். என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு. உனக்கு கொடுப்பதற்கு இந்த சிவன் இருக்கையில் அதை தடுப்பதற்கு எவன் இருக்கிறான் என்று தைரியமாக இரு. இந்த உலகினை ஆள்பவனும் நானே. இனி உன் உள்ளத்தை உன் பக்தியின் மூலம் ஆளப்போவதும் நானே என் தங்கமே.
உன்னிடம் பக்தி நிறைந்திருந்தால் நீ அஞ்சுவதும் அடிபணிவதும் இந்த சிவனிடம் மட்டுமே என மாறிவிடும். மற்றவர்களிடம் நீ பேசுவதாக இருந்தால் நீ அவர்களுக்கு உதவி செய்வதற்கும் பக்தியை பற்றி சொல்வதற்கும் உனக்கு நடந்த அதிசயங்களை பற்றி மட்டுமே பேசுவதாக இருக்கட்டும். உன் சிந்தனையில் நான் எப்போதும் அதிகமாக இருந்து கொண்டே இருப்பேன். உன்னை நல்வழியில் செயல்படுத்தவும் செய்வேன். உன் தூய்மையான அன்பு உன்னிடம் என்னை அழைத்து கொண்டே இருக்கிறது. நானும் உன்னை காண வந்து கொண்டே இருக்கிறேன். நான் என்றும் உன்னுள் ஒளியாய் உன் வழியாய் இருந்து கொண்டே இருக்கிறேன் என் பிள்ளையே. இன்றைய உலகில் வேஷம் போட்டால் நல்லவன், நல்லதை எடுத்து சொன்னால் கோமாளி, அன்பு காட்டினால் ஏமாளி, உண்மை பேசினால் அவனை பைத்தியக்காரன் என பல பேர் பேசுவார்கள். உன்னை நிலை தடுமாறும்படி சில மனிதர்கள் சூழ்ச்சி செய்து கொண்டே இருப்பார்கள். நீ அவர்களை பற்றி கவலைப்படாதே. உன்னை வழி நடத்த நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு எதையும் கடந்து செல்ல பழகு என் செல்லமே. தினமும் நமச்சிவாய என கூறி வந்தால் தனம் வந்து உன்னை சேரும். நீ நினைத்த ஒன்று நினைத்தபடியே நடப்பது என்னுடைய அருள். சில நேரங்களில் நீ நினைத்தது நடக்காததும் கூட என்னுடைய அருள்தான். எல்லாம் என் செயல்தான் என்று சிலர் உணர்வதில்லை. இதனை உணர்ந்தவர்கள் இறைவனிடம் கோபம் கொள்வதில்லை. இதனை உணர்ந்து கொள்ளும் பக்குவம் வந்துவிட்டால் வாழ்க்கை மிகவும் அழகாகும் என் பிள்ளையே. சிவம் என்று சொன்னால் எந்த வினையும் தீரும், உன் விதியே மாறும். அதுதான் சிவயோகம். அதனை பெற நீ எப்போதும் தகுதியோடு இரு. வாழ்க்கையை வாழ வேண்டுமா என்று சில நேரம் நினைப்பதும் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று பல நேரம் நினைப்பதும் இவை இரண்டும் சேர்ந்த கலவையே இந்த வாழ்க்கை. சோகம் மட்டும் வாழ்க்கை கிடையாது. சந்தோஷமாகவே என்னாலும் வாழ்ந்திடவும் முடியாது. இவை இரண்டும் மாறி மாறித்தான் வரும் என் பிள்ளையே. இதனை புரிந்து வாழ பழகிக்கொள். பல காரணங்களும் அர்த்தங்களும் நிறைந்துள்ளதுதான் உன் வாழ்க்கையின் செல்லமே. அது என்னவென்று உனக்கு சொல்கிறேன் கேள் என் பிள்ளையே. வெட்டப்படுவது வெங்காயம் தான் என்றாலும் அதற்காக கண்ணீர் வடிப்பது என்னவோ கண்கள் தான். தொலைந்து போனது என்னவோ சாவிதான் என்றாலும் அதற்காக அடி வாங்கி அழுவது என்னவோ பூட்டுதான். வாழ்க்கையும் அதுபோல்தான் என் செல்லமே. இன்பம் நடந்தால் அதற்கும் காரணம் நானே, துன்பம் நடந்தால் அதற்கு காரணமும் நானே. மனித பிறப்பின் மிக முக்கியமான ஒன்றை சொல்கிறேன் என் பிள்ளையே, கவனமாக கேள். உனக்கு நடக்கும் நன்மைகளும் தீமைகளும் மற்றவர்களால் வருபவை அல்ல, அது நீ செய்யும் செயல்களால் தான் வருகிறது என்பதை எப்போதும் நினைவில் வைத்துக் கொண்டு செயல்படு. உனக்கு எது எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். அது தாமதமானாலும் உனக்கு தரமானதாகவும் உயர்ந்ததாகவும் தான் இருக்கும் என் பிள்ளையே. உனக்கான விஷயங்களை நான் மிக விரைவில் தருவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொண்டேதான் இருக்கிறேன். சரியான தருணம் வந்தவுடன் நான் அவைகளை உனக்கு தந்தே தீருவேன். அதனை யாராலும் தடுக்கவும் கெடுக்கவும் முடியாது. காகிதத்தை கசக்கும் போது குப்பையாய் பார்க்கிறாய், அந்த காகிதமை காசாக இருக்கும்போது கடவுளாக பார்க்கிறாய். அவ்வாறுதான் நீயும் குப்பையாவதும் கடவுளிடம் நெருங்குவதும் உன் தரத்தை பொறுத்தே அமையும் என் பிள்ளையே. எப்போதும் துணிவுடன் இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? தடைகள் எதிர்படும் போதெல்லாம் துணிவு இருந்தால்தான் உன்னால் செயல்படவே முடியும். அவரவர் உடலின் அழகை கண்ணாடி காட்டுவது போல அவரவர் உள்ளத்தின் அழகை அவரவரின் சொல்லும் செயலமே வெளிப்படுத்தும் என் பிள்ளையே. கடலில் பல அலைகள் வந்து போகின்றன, ஆனால் கடல் அப்படியேதான் நிலையாக இருக்கிறது. அதுபோல்தான் எத்தனை பிரச்சனை அலைகள் உன்னை தாக்கினாலும் கடலை போல உன் ஈசன் நான் காப்பாற்றுவேன் என நிலையாக நில் என் பிள்ளையே. உன் வாழ்க்கை உனக்கானது, அது நான் உனக்கு வடிவமைத்தது. அதனை மதித்து அனைவரிடமும் அன்பு செலுத்து. வாழ்வை விட புனிதமானது வேறெதுவும் இல்லை. உன் மனதினை அலைப்பாய விட்டால் எந்த விஷயத்திலும் உனக்கு திருப்தி இருக்காது. உன் மனதினை ஒரு நிலைப்படுத்தி விட்டால் ஒரு சின்ன நல்ல விஷயம் உனக்கு நடந்து விட்டாலும் அதற்கு மிகவும் திருப்தி அடைந்து நன்றி கூறிக்கொண்டே இருப்பாய் என் பிள்ளையே. இதயம் ஒன்றை அறியும் பொழுது அதனை அன்பு பாசம் என கூறுவது போல் மனம் ஒன்றை அறியும் போது அதை பக்தி கடவுள் என கூறுவதும் உண்மை என நினைவில் கொள் என் பிள்ளையே. நீ ஆன்மீக தேடலை ஆரம்பிக்கும் போது உன் மனதில் தீர்மானமும் நம்பிக்கையும் மிக அவசியம் என் பிள்ளையே. அப்படி இருந்தால்தான் பக்தி என்னும் புதையல் உன்னிடம் நிறைய கிடைக்கும். தியானம் என்பது பிரார்த்தனையின் ஒரு பகுதிதான். உன்னிடம் அன்பு செலுத்துபவர்களிடம் அன்பாயிரு, மற்றவர்கள் மீது கருணையோடு இரு என் பிள்ளையே. வாழ்க்கை என்பது உட்கார்ந்து ஊஞ்சலாடுவது இல்லை, புயலுக்கு நடுவே படகை செலுத்துவது போல்தான் வாழ்க்கை. ஆனாலும் அதனை கண்டு பயப்படாதே. சில சூழ்நிலைகள் உனக்கு பயத்தை மட்டுமே உண்டாக்கும். அதற்கு ஆன்மீகம் மட்டுமே மிக சிறந்த வழி என்று உணர்ந்து என்னிடம் உன் வாழ்க்கையின் பொறுப்பை விட்டுவிடு. நான் பார்த்துக் கொள்கிறேன். என்னை மீறி எந்த ஒரு துன்பமும் உன்னை நெருங்காது என் செல்லமே. உதவி கேட்பவர்கள் நிறைய பேர் உண்டு, ஆனால் உதவி செய்வோர் மிக குறைவு என் பிள்ளையே. இனி நீ உதவி செய்ய இப்போதே ஆரம்பித்து விடு.
அவ்வாறு நீ மற்றவர்களுக்கு உதவி செய்தால் நீ மற்றவர்களிடம் உதவி கேட்கும் நிலை வராமல் நான் உன்னை பார்த்துக் கொள்வேன். குறைந்த பேச்சு, குறைந்த கேள்வி, தனித்த சிந்தனை, பிறர் கருத்தில் மதிப்பு, இவைகள் அனைத்தும் இனி நீ பின்பற்ற வேண்டியவைகள் என் தங்கமே. இவ்வாறு நீ பின்பற்றினால் உன் வாழ்வில் பல சந்தோஷங்கள் உன்னை தேடி வரும். இந்த உலகில் நீ எப்படி வாழ்வது என்பதை என் மீது பக்தி வைத்து ஆன்மீகத்தின் மூலம் தெரிந்து கொள்ளும் அளவிற்கு உன்னை நீயே அறிந்து கொள். என் பிள்ளையே, நீ ஒரு தீர்மானம் செய்வதற்கு முன்பு 100 தடவை சிந்திக்க வேண்டும். அதன் பின் நல்ல சிந்தனைகள் மட்டும் எனக்கு நிறைய கொடு என்று என்னிடம் கேள். நான் அவ்வாறே உனக்கு அருள் புரிவேன் என் பிள்ளையே. இனி உன் மனவேதனை, மனபாரம் இவற்றை நான் மாற்றி காட்டுவேன். உலகமே என் தேசம், நன்மை செய்தல் என் கொள்கை என வாழ பழகிக்கொள். உன் நல்ல எண்ணம் ஒரு மலர் மொட்டு, உன் நல்ல செயல் அதன் கனி என வாழ பழகு. உண்மைக்கு பகை உள்ளத்தில் தோன்றும் பயம், அதுபோல் பக்திக்கு பகை எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் மற்றும் தேவையற்ற பயம் என்பதை உணர்ந்து வாழ பழகு. அலட்சியம் இல்லாமல் இதயத்தை சுத்தப்படுத்திக் கொண்டே இருந்தால் போதும். அவர்களுக்கு அனைத்தும் நன்மையாகவே அமையும். ஒழுக்கம், நல்ல உள்ளம், அன்பு, கருணை கொண்ட நீ எப்போதும் எதற்காகவும் கவலையோ அச்சமோ கொள்ள தேவையில்லை. நீ என் பிடியில் இருக்கிறாய், அதனால் எதற்கும் பயம் தேவையில்லை. இந்த மனித பிறப்பில் மிகப்பெரிய சந்தர்ப்பம் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறைதான் கிடைக்கும். உன் பணப்பையில் துவாரம் இருந்தால் அதில் பணத்தை நிரப்பி பயனில்லை. அதேபோல் உன் வாழ்வில் பக்தி அதிகம் இல்லை என்றால் வாழ்வே துன்பம் நிறைந்த இடமாக மாறிவிடும். நீ உன் வாழ்வில் தெளிவில்லாமலும் வேதனை நிறைந்த நபராகவே இருக்க வேண்டியதாகிவிடும். உன்னை அப்படி விடக்கூடாது என நினைத்துதான் நான் உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் என் செல்லமே. உனக்கு நிறைய சொந்த பந்தம் இல்லை என வருந்தாதே. என் மீதும் ஆன்மீகத்தின் மீதும் ஆர்வம் கொண்ட அனைத்து நபர்களும் உன் உறவுகள் என்று நம்பிக்கையுடன் இரு. மீதி அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். சிவராத்திரியில் வில்வ பூஜை செய்தால் உன் பாவங்கள் குறையும். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரங்களை உனக்காக பயன்படுத்திக் கொள்கிறாய்? ஆனால் இதில் பக்திக்காக ஒரு அரை மணி நேரம் கூட செலவிட உனக்கு ஏன் மனம் வரவில்லை? இனி உன் மனதில் எனக்காகவும் நேரத்தை ஒதுக்க பழகிக்கொள். அதன் பின் பல மாற்றங்கள் உன்னை தேடி வரும். இதனை உணராமல் வாழ்வது பயனற்றது என புரிந்து செயல்படு. உன்னை யாரும் கவனிக்கவில்லை என்று வருந்தாதே. உன்னை படைத்த நான் கவனித்துக் கொண்டேதான் இருக்கிறேன் என்பதை என்றும் மறவாதே. இறைவன் உனக்கு கொடுத்த நேரத்தை மற்றவர்களுக்கு நன்மை செய்ய எவ்வளவு செலவிட்டாலும் தவறில்லை, அது புண்ணியமே. ஆனால் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்ய ஒரு நொடி கூட பயன்படுத்தாதே, அது பாவத்திலும் மிக மிக கொடிய பாவம் என் பிள்ளையே. அறம் அல்ல உன் சிவம், அன்பே உன் சிவம். அறிவல்ல உன் சிவம், உணர்வே உன் சிவம். பணிவல்ல உன் சிவம், துணிவே உன் சிவம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என ஒரு நாளைக்கு 21 முறை காலையும் மாலையும் பாராயணம் செய்து வா. உன் வேண்டுதலை என் முன் வைத்து விடு. அந்த வேண்டுதல் நடந்தே தீரும். நல்லது நினைத்து நல்லது செய்தால் நல்லதே நடக்கும். இதுதான் உன் வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான ஒன்று. என்னை நீ உணராவிட்டாலும் உன்னுடன் தான் நான் இருக்கிறேன். ஈசனே, உன்னை விட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லை என நீ கூறுவது என் மனதினை மிகவும் உருக வைக்கின்றது. நான் உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன், இனியும் கைவிடப் போவதும் இல்லை என உறுதியாக நம்பு என் பிள்ளையே. நீ எப்போதும் அறிவாளிய சிந்தித்து விட்டு பேசி என் பிள்ளையே. அறிவில்லாதவன் அவனுடைய கோபத்தை அடக்காமல் துன்பப்பட்டு கொண்டே இருப்பான். நீ அதுபோல் இல்லாமல் உன் கோபத்தை அடக்கி இன்பத்தை பெற நான் ஆசீர்வதிப்பேன். அமைதி இருந்தால் இன்பம் உன் வசப்படும். அன்பு, நல்லறிவுக்கு இவ்வுலகம் எப்போதும் தலை வணங்கி நிற்கும் என்பதை உணர்ந்து செயல்பட தொடங்கு. நல்ல அறிவே இன்பம், அறிவே அணிகலன், அறிவே ஆற்றல். ஆயுதங்களை கொண்டும் அதிகாரத்தை கொண்டும் இமயத்தையே மிகவும் எளிதாக வென்றுவிட முடியும். ஆனால் ஒருவர் இதயத்தை அன்பினால் மட்டும்தான் வெல்ல முடியும். அதே போல் என் மனதை தூய எண்ணம், அன்பு, கருணை, உதவும் தன்மை, மன நிறைவான பக்தி என்ற விஷயங்களால் தான் நீ வெல்லவே முடியும் என புரிந்து நன்மையை பெற்றுக்கொள். அப்போதுதான் நீ என் ஆசீர்வாதத்தை அதிகம் பெற முடியும் என் பிள்ளையே. உன் வாழ்வில் இருள் என்று சொல்லி கவலை கொண்டிருப்பதை விட உன் மனதில் பக்தி என்ற ஒளி விளக்கை ஏற்ற முயற்சி செய்வதே புத்திசாலித்தனம் என் பிள்ளையே. இருள் சூழ்ந்த நாட்களில் நீ ஒளியை காண்பதற்கு பல நல்ல கருத்துக்களை நீ பெற வேண்டும் என் செல்லமே. உன் இறைவன் உன் சுமைகளை மட்டுமல்ல, உனக்கு என் தோள்களையும் தந்துள்ளேன். அதில் சந்தோஷமாக சாய்ந்து நிம்மதியை பெற்றுக்கொள்ளேன் பிள்ளையே. நான் உனக்கு எப்போதும் துணை இருப்பேன். உன் இனிமையான பேச்சால் இரும்பு கதவையும் திறக்கலாம். உன் வாழ்வில் முன்பு நடந்தவை
தற்போது நடப்பவை, இனி நடக்க இருப்பவை அனைத்திற்கும் பொறுப்பேற்க வேண்டியது நீதான். அதனை துணை இருந்து வழி நடத்துவது நான் என நம்பு. நிம்மதியாக வாழ பழகு. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ ஒரு செயலில் பல முறை தோற்றுக்கொண்டே இருந்தால் மனம் தளராதே. ஒரு நாள் நிச்சயம் வெற்றி அடைவாய் என் பிள்ளையே. நான் என்ன செய்தேன் என்று நீ என்னிடம் கேட்கும் முன் நீ என் மீது எவ்வளவு பக்தியும் நம்பிக்கையும் செலுத்தினாய் என்று யோசி. அப்போது உனக்கு எல்லாம் புரியும். நிதானத்தை கடைபிடி. வெற்றிக்கு அதுவே முதல் படி என் செல்லமே. வாழ்க்கையில் நீ நீயாக இரு, மற்றவர்கள் அவர்களாக இருக்கட்டும். அவ்வாறு இருப்பதே மனக்குழப்பம் மற்றும் மனப்பிரச்சனைகள் வரும் வாய்ப்பை தவிர்க்கும் என் பிள்ளையே. நீ மிகப்பெரிய வாய்ப்புகளை எதிர்பார்த்தால் அதில் இருக்கும் மிகப்பெரிய சிக்கல்கள் மற்றும் நெருக்கடிகளை எதிர்கொள்ளவும் நீ தயாராக இருக்க வேண்டும். அதுதான் வெற்றி எளிதில் உன்னை வந்தடைய வழிவகுக்கும். நீ தேர்ந்தெடுக்கும் நிறம் கூட உன் குணத்தை காட்டும். ஆனால் நீ தேர்ந்தெடுக்கும் நட்போ உன்னையே காட்டும். நீ முதலில் மாறு, பின் பிறரை மாற்ற முயற்சி செய். அதுதான் பல நன்மைகளை கொண்டு வரும். நீர் துளி துளியாக குடத்திற்குள் கொட்டினாலும் குடம் நிரம்பி விடுகிறது. அதுபோல் முட்டாள்கள் சிறிது சிறிதாக தீமைகளை தேடி நிரப்பிக் கொள்கிறார்கள். நீ அவ்வாறு இல்லாமல் உன்னை நான் பாதுகாத்து வழி நடத்துவேன். நீ உன் வாழ்வை விரும்பினால் நேரத்தை வீணடிக்காதே. வாழ்க்கை என்பது நேரங்களால் செய்யப்பட்டது. நேரத்தை சரியாக பயன்படுத்த பழகிக்கொள். இனி உன் வாழ்க்கை உன் கையில். நீ விரும்பும் அனைத்து சந்தோஷங்களையும் நான் உனக்கு தந்தே தீருவேன் என் பிள்ளையே.